ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அடிக்ட் டு லேர்ன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுலேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அரிஹண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ டாபிக் வைஸ் போகிறோம். மொத்தம் 14 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு டாபிக் படித்து முடிச்சுட்டு இந்த குவிஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ குவிஸ் அட்டன் பண்ணுறது மூலியமாக நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது என்னால் கண்டென்ட் படிக்க முடியாது, அவ்வளோ டைம் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, அதில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 70 to 80 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த குவிஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம். பட் அது பெஸ்ட் வே கிடையாது. நீங்கள் கண்டென்ட் முடிச்சுட்டு இந்த குவிஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், அதுதான் பெஸ்ட் வே. ஸோ நம்ம குவிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன லெவலில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஒவ்வொரு கொஷினும் ப்ராக்கெட்லேயே என்ன எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க அப்படின்னு போடுறேன். SBI PO, IBPS POலாம் போட்டிருப்போம். ஸோ அந்த இயரில் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் அவங்க எக்ஸாமில் இருந்தது. ஸோ அதனால தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டாபிக் 1 இன்ட்ரோ டு கம்ப்யூட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். எனக்கு கிடைச்சது 26 கொஷின்ஸ்னால் அப்போ எவ்வளோ கேட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டாபிக் படிச்சுட்டு இந்த குவிஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க, கண்டினியூ பண்ண சொல்லி. சூன் இட் வில் பி பேக். ஆக்சுவலி ஐ எம் ஸ்டக் இன் சம் அதர் ஒர்க்ஸ், ஸோ ஒன்லி டிலேயிங். கண்டென்ட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் டிலே பண்ணி வச்சுட்டே இருக்கேன். கண்டிப்பாக அதையும் சீக்கிரம் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். Your time starts now. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்களேன். ஸோ கொஷின்ஸில் 1/3 ரொம்ப ஈஸியாக இருக்கும், 1/3 மாடரேட்டாக இருக்கும், 1/3 கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ ஆன்சர் என்னது இந்த கொஷினுக்கு? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. பேக் அ கேக். என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்யூட்டர் கேனாட் பெர்ஃபார்ம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். எந்த ஃபங்க்ஷன்ஸ் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க? பேக் அ கேக். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? பார்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆர்டர்ட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? ப்ராசஸிங். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 ப்ராசஸிங். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இதுவும் ரிப்பீட் ஆகிற இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். எ கலெக்ஷன் ஆஃப் அன்ப்ராசஸ்டு ஐட்டம்ஸ் இஸ். கலெக்ஷன் ஆஃப் அன்ப்ராசஸ்டு ஐட்டம் இஸ் டேட்டா. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? விச் among the following cycle consists of an input, processing, output and storage as its constituents அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் டேட்டா. 5th ஆப்ஷன் டேட்டா. இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின். என்ன? டேஸ் இஸ் டேட்டா தட் ஹேஸ் பீன் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ரெசன்டட் இன் அ மீனிங்ஃபுல் ஃபேஷன் இஸ் இன்ஃபர்மேஷன். ஆப்ஷன் 4 இன்ஃபர்மேஷன்.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் யூஸ்டு டு ரன் த கம்ப்யூட்டர் இஸ் கால்டு வாட்? None of these. Data or information used to run the computer is called. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுவுமே இல்லை, ஸோ none of these. அடுத்த கொஷின். ஸோ இது பாருங்கள், the steps and tasks needed to process data such as responses to questions or clicking an icon are called what? Option 1 instructions. Next question. Next question பாருங்க. The analytical engine developed during first generation of computers used dash as memory unit. Option 4 counter wheels. Option 4 counter wheels. Next question. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The first computer which provides storages. Option 1 EDSAC. Next question. பாருங்க, name the first general purpose electronic computer. Option 3 Univac. Next question. பாருங்க, the first generation computers used dash languages, mission languages. Option 1. Next question. ஓகே, இங்கே பாருங்கள், speed of first generation computer was in dash seconds, that is option 4 microseconds. Next question. பாருங்க, time sharing became possible in dash generation of computers, second generation of computers. Option 2. Next question. பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? integrated chips or ICs were started to be used from which generation of computers? Option 3 third generation. Next question. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின். Chip is a common nickname for option 3 integrated circuit. Next question.
The third generation computers were made with option 3 integrated circuits. Next question. Integrated circuit or chips used in computer made with option another option 4 silicon. Next question. Okay. A complete electronic circuit with transistor and other electronic components on a small silicon chip is called an option 4 integrated circuit. Next question. ஓகே, இங்கே பாருங்கள், பெரிய கொஷினாக இருக்குது. Which of the following options correctly expresses the meaning of the term PCs? Personal computers widely available to individual workers with which they can access information from layer systems and increase their personal productivity. Option D. Next question. Which of the following is a small microprocessor based computer designed to be used by one person at a time? Option 5 personal computer. Next question. Desktop and personal computers are also known as option 5 microcomputers. Next question. Which of the following uses a handheld operating system? Option 5 a PDA. Next question. Which of the following is generally costlier? Option 5 mainframe. Next question. Choose the odd one out. Option 4 digital computer. Next question. A hybrid computer is the one having the combined properties of option 3 analog and digital computers. Next question. This is the last question of today's session.
Which of the following is the smallest and fastest computer imitating brain working? Quantum computer. Option 2. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்ட்ரோ டு கம்ப்யூட்டரில் இன்றைக்கி கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான். இந்த செஷனில் உங்களோட ஃபீட்பேக் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நம்ம அப்கமிங் செஷன்ஸில் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம அடிக்ட் டு லேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.